மடத்தில் வேலை செய்கிறார். அன்றைக்கு என்ன சமையல், என்ன வேலை இவருக்கு? இது என்ன இப்படி இருக்குது? நல்லதானே. திடீரென ஏதாவது சம்பவங்கள் நடந்தாலும் நயனாதீவில் நிற்கிறோம். Fall back apart. Find pieces of me all over the yard. In this house of cards. She says, hey man, there were just too many days. நயனாதீவு எவ்வளோ காலம் வந்து போகிறோம் நீங்கள்? நான் வந்து இப்போ 8 வருஷமாக நான் இங்கே தான் நின்று இருக்கிறேன்னா, கோயில் பொறுப்பாளராக நான் இருக்கிறேன். கோயிலுக்கு பொறுப்பு? கூட சொந்த இடம் கண்டி நூர்லி. கண்டி நூர்லியா? எத்தனை வயசு அன்னைக்கு? எனக்கு 29 வயசு. எந்த வயசு? ஐயாக்கு எந்த வயசு? நான் இதை பார்த்துட்டு தான் கேட்டேன். நான் இப்படியெல்லாம் பனையல்ல இதெல்லாம் கிடையாது. இந்த பனை நான் ரோட்ல இருந்து எடுக்க எடுத்தேன் நான். மற்றது இஞ்சால ஒரு கோழி பண்ணை இருக்குது. இப்படியே ஒவ்வொருத்தரும் வீடெல்லாம் ஒவ்வொரு பகுதியாக இருக்கட்டும். இதெல்லாம் கொஞ்சம் சூரியன் கண்ணு கட்டிக்கும், மஞ்சள் அடைக்கும். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னாண்டா அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்குது இந்த வானம், நல்லா இருக்குது. இன்னும் அங்கே போகுது பாருங்க. இப்போ தான் 5:30. கடற்கரையில் தான் உண்மையான சூரியன் மறைகிற நேரத்தையும் மறைகிறதையும் பார்க்கலாம். இப்போ பிடாரியம்மன் கோவில் இந்த அதுதான் ஐயப்பன் கோவில். இந்த பாதையில் உங்களை காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குமெண்டு. இதுக்குள்ளெல்லாம் தண்ணி நிற்குமோ மழை வந்தால்? கடல் இழுத்துரும். அப்போ நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்குறீங்க பூசை செய்ய? நான் மெயின் ஐயப்பன் கோயில் தான். இங்கே தான் எல்லா ஐயப்பன் கோயிலுமோ? இல்லை, இங்கே ஐயப்பன் கோயில் பண்ணால் நான் மெயின் பூசை போயிருக்கேன். அங்கே கண்டிப்பாக்கம் நான் கோயிலுக்கும் போனதில்லை. உங்களோட அப்பாவேல் அம்மாவேல் அவையில் இங்கே இருக்கிறோமோ இல்லை அங்கே? கண்டி அங்கே தான் அங்கே கோயில் வச்சுக்கணுமோ? இல்லை, அப்பா அம்மா இது இல்லை, நான் மட்டும்தான். அது என்ன செய்யணும் மெயின்? அதில் வந்து கடற்தொழிலாளர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அது என்ன வேசினை இதை வச்சுக்கிறார், ஏதோ எடுக்கிறார் போல். இதுலேருந்து போட்டு ஆக்கள் கூட்டிக்கிட்டு போயிடணுமோ? இங்கே இல்லை, குருவாட்டான் போய் தான் போகணும். இதுலேருந்து இப்போ தனியாட்ட போட்டு அப்படிச்சே போயிடலாதோ? போயிடலாது. அடப்பாவியலா, இது என்ன செய்யணும்? சோலார் பேனல் போட்டிங்கன்னா இதா கோயில் காணி. அது கோயில் காணி, ஐயப்பன் கோயில் காணி. அந்த அது தென்னைமரத்தோட ஐயப்பன் கோயில் காணி. ஒவ்வொரு எபிசோட்ஸாக போடுவேன், நீங்கள் முழுமையாக பாருங்க. அதில் இருக்க அந்த சோலார் இருக்குது தானே, சோலார் பேனல். இப்போ இந்த சோலாரும் பூட்டி மற்றது இங்கே அந்த காற்றாலைன்னு சொல்கிறவே நானே, காற்றாலை மின்சாரமாக காற்றாலை மின்சார உற்பத்தி நிலையமும் பெறப்போகுது. டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்குரிய வேலையில் நடந்து கொண்டிருக்குது. நோ என்ட்ரி என்று போட்டிருக்கீங்கன்னா நாங்கள் போய் பார்க்கலாதோ, அதுலேருந்து போகலாம் நினைக்கிறேன். இந்த பெரிய ஜெனரேட்டர் அம்மா சோலார் போகுது, பேட்ரி போல என்ன? இது பெரிய இன்ஜின். இங்கே பாருங்க, சன்பீம். இதான் வந்து ஜென்ரேட்டரோ என்ன ரூம் பண்ணுது, ஏதோ ஒரு ஜென்ரேட்டராக தான் இருக்கும் தானே, இல்லாட்டி இன்வெர்ட்டராக இருக்கும். மின்சாரம் இதாக்க தாங்கிறதுக்குரிய ரூம் என்ன? ஆஃபீஸ் அலுவலகம், கணக்கு வழக்கு எவ்வளவோ இருக்குது எல்லாம். பரவாயில்ல, இப்படி ஒரு முன்னேற்றத்தை செய்யுங்க. இது சோலார் பூட்டினா எவ்வளோ சோலார் பூட்டலாமே? நான் இங்கே பூட்டினா உங்க பாருங்க எவ்வளோ சோலார் உண்டு. எங்கே கற்றாழையெல்லாம் மலர்ந்து நிற்கிது பாருங்க. பெண்ணை மரம் யாரோ நிற்கணும் அதில், என்னென்னு தெரியல. இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். போய்கொண்டிருக்க பாதையில் கிணறு பாம்புகள் இருந்தாலும் தெரியா. இது என்ன இப்படி இருக்குது? நல்ல தண்ணியா? உப்பு தண்ணியாக தான் இருக்கு.
இந்த கிணறை பார்த்தாலே மட்டக்களப்பு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. தெரியுமோ? அது சரி. அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்க, நயனாதீவில் நிற்கிறோம். நயனாதீவில் இப்படி ஒரு இடமோ உண்மையில சட்டாப்படி இருக்க. மாலை மயங்க நேரத்தில் இப்படி கோயிலையும் பார்க்கலாம். நீங்கள் அனைத்து விதமான அனுபவத்தையும் எடுக்கலாம். ஆனால் தெரிஞ்சாக்களோட வாங்கும். உண்மையில நல்லா இருக்கா. இந்த அண்ணன் கோயிலுக்கு நடந்து கூட்டிக்கொண்டு போகிறார். இங்கே இருக்கு பாருங்க, நடக்கிறது நல்லா தான் இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை, வெயில் காலம் கொஞ்சம் பக்கையாக இருக்கும். ஆனால் அதுக்கு சமாளிக்கக்கூடிய நீங்கள் நினச்சுன்னா வாங்கும். சரியோ அண்ணா எப்படி இருக்கு? நடந்த போகிறேன் நீங்கள்? பூசைக்கு போகிறதில்ல, எனக்கு வேள்வி உச்சத்துக்கு போகிறது. ஒரு புஷ் சைக்கிள் ஒன்று வச்சுருக்கலாம். நான் பழக்கம் இல்லை, நான் நடந்த போகிறேன். அது சரியா. ஆனால் இது சைக்கிளிங் நடத்த நல்லா நடந்தாலும் இல்லை, சைக்கிளிங்க நான் செய்தால் நல்லா இருக்கும். இந்த அதில் ஆட்டியோ காணி இருக்குது. தோட்டம் பாலத்துக்கே எடுத்தேன் பார்த்தேன். ஒரு வேறு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை வச்சுக்கொண்டு உண்மையிலங்கிற இலங்கை யாழ்ப்பாணம் இலங்கை அரசாங்கம் என்ன செய்யறோன்னு நான் குற்றம் சொல்லலை. ஆனால் முடிஞ்சால் இது அபிவிருத்தி செய்து எவ்வளோ வேலை பண்ணலாம். இதில் பீச்செல்லாம் துப்புரவாக்கி ஒரு ரெசார்ட் மாதிரி கட்டி சுற்றுலா பயணிகள் போகிற மாதிரி. ஏன்னா உண்மையில் நல்ல வடிவான இடம். வந்தால் சுற்றுலா பயணிகள் கேட்ட மாதிரி எவ்வளவோ செய்யலாம். சும்மா இருக்க மாலதீபம் எவ்வளவோ செய்யுது. நான் இதை இந்த நயனாதீபம் எடுத்து போடுறேன், நீங்கள் பார்த்து ரசிங்க. சரியோ? நடுந்தீவு போகுதோ? மீன் நடுந்தீவு போகுது பாருங்கோ. கிணறோ அங்கால கட்டடம் தானே? கிணறு ஒரு ஆதின செலவு இருந்தது. ஆதீனத்தில் ஒரு பழைய செலவுன்னு இல்லை, பழைய சில உடஞ்சி ஐயா இதுக்காரானே மந்திரத்தை சொல்லி கலைச்சி விட்டுருவார். அது சரி. இங்கே பிடாரியம்மன் கோயில் இருக்குது. இந்த மாடுகள் எல்லாம் வச்சிங்கன்னா மேட்ட மாடு தெரியல. இதா பாருங்க கிணறு. இந்தியா நயனாதி இவ்வளோ ஒரு திறந்தவெளி கிணறுகள்லாம் இஞ்சாலே ஒரு கிணறோ? இது என்னப்பா இது? ஆழம் எவ்வளோ இருக்கும்? ஆடு மாடுகள் ஃபுல்லாக அதை தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமே. என்ன தெரியாதா? பாருங்க, அதான் பிடாரியம்மன் கோயில். நாளை காலமாக உங்களுக்கு அதை காட்டுறேன். அண்ணா சொல்லுங்க. அந்த கரையில் எப்படி நாகபூஷன் மண் இருக்கோ அதே முடிவு கடைசி கட்டம் கரை ஐயப்பன். அதே மாதிரிக்கு இந்தியாவில் ஐயப்பனுக்கு நேராக ஒரு மூலையில் பிடாரியம்பாள், அது ஒரு இப்போ காவு தெய்வம். அங்கே பார்த்தா ஒரு வீரபத்ரர். அது ஒரு கரை. சரி, அது காவு தெய்வம். அங்கால பார்த்தா ஒரு வைரவ கோயில். அந்த பக்கம் பார்த்தா வைரவ கோயில். நயனாதீவில் பெரும்பாடு பார்த்தா பெரிய கோயில் ஒரு 5 கோயில் இருக்கு. ஓரோ திசைக்கும் ஒரு கோயில் இருக்கு. சரி. அதே விசேஷ கொடியே மகோற்சவம் நயனை நாகபூஷியம்மன் கோயில், வீரபத்ரர், ரெட்டக்காளி முருகன் கோயில், வீரபத்ர விநாயகர் ஆலயம், மதுரை மீனாட்சி அம்மன். மதுரை மீனாட்சி மிஞ்சி இருக்கோ? இருக்கு, மீனாட்சி அம்மன் இருக்கு. சரி, அதையும் போய் பார்ப்போம். மதுரை மீனாட்சி அம்மன். இங்கே பார்த்தா காவ தெய்வம் மலை ஐயனார் ஆலயம். சரி, சின்ன ஆலயம் இருக்கு. அதுக்கு வழிபட கோயில் பெரிய கோயில் நயனி சபரீஸ்வரர் ஐயப்பன் தேவஸ்தானம். ஐயப்பன் தேவஸ்தானம் அங்கே தானே ஐயா பூசை செய்கிறவர். பாருங்க, இந்த நயனாதீவில் இந்த பிடாரியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு அண்ணன் மாட்டை எடுத்துக்கொண்டு வரார், மேய்ச்சி போட்டு. நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போங்க. மாட்டு கன்று அண்ணா போகிற சைக்கிள் இருந்தால் சரி, தீவை சுற்றி பார்க்கலாம். தீவு மக்கள் இந்த வாழ்க்கை இப்படித்தான். பிடாரியம் பாட்டா ஒரு காவ தெய்வம் நாகம் ஒன்று இருக்கு. இந்த நாகம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஐயப்பனுக்கு போயிட்டு அவரையும் இது பண்ணிட்டு இங்கே வருவார். சரி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே வருவார். இதில் ஒரு கிணறு பாருங்க, இஞ்சால இன்னொரு கிணறு. இது என்னப்பா சந்தி கிணறா இருக்குது. உங்கள் ஊர்வெல்லாம் சந்தி கடை மாதிரி பெனங்கொட்டையை போட்டு வச்சுக்கிறாங்க. என்னென்று உள்ளுக்கு விழுந்தான்னு தெரியல. இதில் நிறைய கிணறு இருக்குது. இந்த கிணத்துக்குரிய ஒரு கதையை நீங்கள் சொல்லுங்க. சரி, இது தெரியணும் எனக்கு. ஏனெண்டா சந்தி கிணறு கடை மாதிரி இந்த கிணறு இருக்குது. நாங்கள் வந்த பாதை
புளியந்தீவு இருக்குல்ல, ஓ ஓ புளியந்தீவுலேருந்து நாகம் வந்து பூ கொண்டு வர நாகபூசம்மனுக்கு. ஆ நாகபூசம்மன் கோயில் கொடி ஏறுறீங்க இரவு பூ கொண்டு வந்து வைக்கிறது. எல்லாம் அந்த காலத்தில் இந்த காலம் மட்டும் தீவு பகுதியெல்லாம் இந்த பனை மட்டையில் வந்து பனையோடு அப்படி வரைஞ்சி அதை வேலியாக அமைக்கிற ஒரு இது வந்து இந்த கலாச்சாரம் இந்த மக்கள்கிட்ட இப்போவும் இருக்குது. இப்போ எங்கே பக்கத்து வீடுக்காரன் கோழி போடுறேன்னு சொல்லியே மதிலை கட்டி விட்றாங்க. மதில் கட்டி தான் மதிலுக்கு மேலால் பாயுது கோழி. இங்கே பாருங்க, இதுக்குள்ள எல்லாம் மக்கள்ல வீடுகள். இப்போ பின்னேறாமல் இந்த இடம் எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்க. ஐயாவோட கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தாச்சு. நல்ல அனுபவம் தீவு என்று சொல்கிறது. பிடாரி அம்மாள் அன்னதான சபை மண்டபம். அன்னதான சபை மண்டபம் ஐநாதீவு 8 முத்தையா. இதே அவன்ட ஞானேஸ்வரி அம்மா ஐயாடா அம்மாட பேர். அதாவது முத்தையா, அந்த விமல் முத்தையான்னு சொல்லி அவற்ற அப்பாண்ட இங்கே மகாலிங்கம். மகாலிங்கம் அதான் அந்த சுவிஸில் இருக்கிறவரும் இவன்ட அவற்ற அப்பா தானே. காமதேனு அண்ணேண்ட அப்பாண்ட தாய் அம்மாண்ட கோயில் இது அன்னதான சபை. இது என்ன இது கந்தையா நாகம்மா. ஐயாட அம்மா வந்து பிடாரியம்பாள் பத்து. பிடாரியம்பாள் பிடாரியம்பாள் குலதெய்வம். அவங்க தான் முதல்ல ஆரம்பித்து வச்சது. அந்த அன்னதான அவங்கள்ட மெயின் பொறுப்பு மண்டபம். மண்டபம் சரி, இதான இந்த மண்டபம். ஒவ்வொரு வருஷம் இதுக்கு வேள்விக்கு ஒரு உபயம் இருக்கு. 10 உபயம் இருக்கும். 9 திருவிழா வேள்வி உற்சவம் எங்கட இது. அது வேற, அது வேறு, அது தனியா. இது இது தனியா. தெரியும். அந்த சம்மந்தம் இல்லை. இதெல்லாம் என்னதானம் கொடுப்பினோம் இல்லை தான் அன்னதானம் கொடுப்பினா அதுக்கும் இந்த கோயிலுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லை, அதுக்கு மீது கோயிலுக்குரிய அன்னதானத்தை வந்து ஆனால் அதுக்கு மீதுக்கும் தொடர்பு இல்லை. கோயில் நேரத்தில் இங்கே அன்னதானம் கொடுப்பினோம். வேறு நிர்வாகம் இது வேறு நிர்வாகங்கள் வேறு. அது பொதுச்சேவை மாதிரி செய்யணும். இவன் பெயர் போட்டிருக்கீங்க இருட்டி போட்டு நைனை பிடாரியம்மன் அம்பாள் அன்னதான சபை. குலதெய்வம் இதோ என்ன இது எங்கட வேள்வி மண்டபத்துக்கு ஒவ்வொரு நாளும் உபயோகக்காரங்க வந்து இதுக்கு நைவேத்தியம் வச்சு இதுக்கு ஒவ்வொரு நாள் புண்ணியாசனம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு இங்கேருந்து பிடாரியம்மளுக்கு அன்னம் கொண்டு போடுறது. அவன் ஒவ்வொரு அன்பளிப்புகள் செயலாளர் நிர்வாகம் பற்றி போட்டிருக்கணும். சிவக்கொழுந்து முருகேசு சிவக்கொழுந்து ராமலிங்கம் நல்லையா. இங்கே என்ன பின்பக்கம் போகிறார் எங்கே? இது என்ன இது பூவரசு மறந்தாங்க கூட நெஞ்சால. சரி, இது இதோ அன்னதானம் சமைக்கிற விடம், சமையல் அறை, பெரிய பெரிய சமையல் செய்வீங்க. இந்த பிராரியம்மன் கோயில் திருவிழாப்பா வைகாசி 22. வைகாசி 22. அதுக்கு நீங்களா பூசாரி? இல்லை ஐயர் மண்டபம் வர. சரி சரி, அது நிர்வாகம் வேறு. நிர்வாகம் வேறு. சரி. இது சும்மா இது பொது கழிப்பறை வசதி எல்லாமே இருக்குது பாருங்க. உங்களால் இந்தா ஒரு ஐயா குளிக்கிறார். இது என்ன சமையல் மடத்தில் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கு என்ன சமையல்? மரக்கறி குலாசோறு. இந்த அப்பமாண்ட மண்டபம். இந்த அப்பமாண்ட முத்தையா ஞானேஸ்வரி குடும்பத்தார். சரி சரி சரி. ஒருத்தருக்கும் ஒரு மண்டபம். இதெல்லாம் அவன் அண்ணா தம்பியா எல்லாருமா நிதி இது பங்களிப்பில் வேறு நிர்வாகம் இருக்கு. சரி சரி. இந்த கோயில் வேலைக்கு வந்தீங்க? ரோட்டு வேலை. இங்கெல்லாம் திறந்த வழி கிணறா. நான் கிணறு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வேணும். இந்த கிணத்துல அள்ளி குடிக்கணும். இந்த கிணத்துல எப்படி இருக்கு தண்ணி? நல்ல தண்ணி. இப்படித்தான் அந்த கிணறு அங்காளி இப்போ துப்புரவாக்கி வச்சிருக்கணும். நான் வேள்வி கும்பம் இருக்குன்னு சொன்னேன்ல. வேள்வி கும்பம் 10ஆம் நாள் இரவு நைவேத்திய பூசம் முடிஞ்சு வேள்வி கும்பம் வந்து இதில் தான் கிடைக்கிறது. அந்த வேள்வி கும்பம் இங்கே தான் கிடைப்பினோம். இதே நல்ல தண்ணி பற்றி நல்ல தண்ணி அங்கேருந்து வரும். நல்ல தண்ணி டேங்க். இதே நாங்கள் ஒரு வண்டியில் கொண்டு வந்து உள்ளுக்கு டேங்க் இருக்குது. இல்லை டேங்க்கில் தண்ணி அடித்து மேலே ஏற்றி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இதில் இருந்தால் செய்கிறேன்.
சரி சரி. ஐயா அங்கே இருக்க நீங்கள் எல்லாம் பண்ணுறது இருப்பு. இது என்ன செய்கிறார்? சமைக்க போகிறீங்களோ? ஆ சரி சரி. இதுதான் வேறு நிர்வாகத்தின் கலையரங்கம். ஒவ்வொருத்தரும் ஒரு நிர்வாகம். என்னதான் நிர்வாகம் வேறு இருந்தால் ஒற்றுமையாக இருந்து இந்த இடத்துல வந்து அந்த கோயில் திருவிழாக்கள் தமிழர்கள் கண்டு சொல்லி ஒரு ஒற்றுமை இருக்குது இந்த இடத்துல. பிடாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்துருக்கிறது. நைனா தீவில் இருக்கிற பிடாரியம்மன் கோவில். இந்த கண்டியை சேர்ந்து அந்த ஐயாவோட தான் வந்தான். பின்னேற நேரம் பாருங்க அப்படி இருக்குமாண்டு. மாலை மயங்க நேரத்தில் இரவில் அம்மன் கோவில் பஜனை நடக்குது. ஏதோ பாட்டு பாடிக்கொண்டிருக்கார். இது கோயிலுக்குரிய ஐயா போகிறார் போல குருக்கள். இதுதான் அம்மன் கோவில் பாருங்க, பிடாரி அம்மன் கோவில். யாரோ பாடி நம்மோ இல்லாட்டி லவுட் ஸ்பீக்கர். உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்த கோயில் எப்படி இருக்கு. பலகிலும் விரும்பி சூடும் தனி நீக்கி ஆனந்தம் ஆக்கியதே இல்லை வருவான் நெறியளிக்கும் வாத ஊருங்கோல் திருவாதகம் என்னும் பால் நிமிந்தூட்டும் ஆனந்தம் மாயே துறந்து புறம் புறம் திரிந்த அருள்வது கரையினால் கருணை மாடனை மணிவிளக்கே திருவேரி விளரை வீட்டுள்ளம் புரிரவேயும் பேராமீனியும் தேவகுணாங்கு பாராதல் முகல் பாடியும் பூ கொண்டு வர எங்க இருந்து கொண்டு வர கோயில் பிரசாதம் அபிஷேகம். சரி போய் சுற்றி பார்ப்போம். இரவில் இந்த கோயிலை சுற்றி காட்டுறேன், பகலில் வாரன். நாளைக்கு காலமாக வந்து முதல்ல அது சொக்கச்சி வந்த வானம். ஐயோ இந்த நேரம் தான் வெளியில் போகணும். இதை பார்த்துட்டு வெளியில் போவோம், நல்லா இருக்கும். வந்து கோயிலில் சுற்று வட்டாரம் பாருங்க எப்படி இருக்காண்டு. ஐயா மாலை கொண்டு வரார். புக்கேர் இல்லையோ? அது சரி. இந்த பிடாயம்மோட வியூதி பசங்க கிடைக்கிற பெரிய விஷயம். ஓ எல்லாத்துக்கும் இது பண்ணி கொடுக்க கிடைக்காது. என்ன சொல்கிறேன்னு தெரியல. நல்லா காத்தோட்டம், நல்ல ஒரு அமைதியான இடம். நான் சொன்னேன் நானே வந்து பார்க்கணும். இந்த இப்படியான அந்த கிராமப்புறங்களில் இருக்கிற தீவு பகுதியில் இருக்கிற கோயிலெலாம் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்னால் நல்ல ஒரு நல்லா இருக்கும் இந்த இடங்கள். சரி இது இப்படி ஐயப்பன் நாங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷ பூசைக்கு நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து காட்சி தருவார். ம் சரி. பாருங்க சொக்கச்சி வந்த வானம்ன்ற இதைத்தான் சொல்கிறவ. நொடுந்தி வாங்கால எடுத்துட்டு வாங்க. ஐயப்பன் கோயில் அடிக்க போய் பார்ப்போம். நயனாதீவில் இரவில் எப்படி இருக்குமான்னு சொல்லி பாருங்க. ஒரே இடத்துல லைட் மட்டும் எரியுது. அதுதான் பிடாரியம்மன் கோவில். ஐயாவுக்கு இன்றைக்கி நான் வந்த நாள்லாம் அவருக்கு அதிர்ஷ்டமாக பூமாலை கிடச்சிருக்குது. அதோட பிடாரியம்மன் இந்த தீபுத்தி சந்தனம் யாருக்கும் கிடைக்காது.
இதெல்லாம் பைக்கில் அடிக்கடி போடுவா நல்லா குறிக்க நல்லா இருக்கு முன்னாள் குலதெய்வம் அம்மன் தான் கருமாரியம்மன். கருமாரியம்மன். இப்போ இவருக்கு இந்தியாவில எல்லாம் சொந்தக்காரர் இருக்கணுமா? திருச்சி அந்த பக்கம். திருச்சியில் அங்கே ஊட்டி. ஊட்டி. இரவில் அப்போ நான் இவர் இது கேட்க பரவாயில்ல, ஓரளவு சமாளிக்கலாம். உண்மையாக நீங்கள் பாருங்க இந்த இடத்து தனி எப்படி இருக்குமான்ட்டு. தனியாக நடந்து வந்து பாருங்க. அப்படித்தான் சொல்லுவீனாம், எனக்கு தனியாக வந்தால் தான் தெரியும். பாருங்க இருட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இவர் இந்த அண்ணன் கூட இருக்க மாட்டேன். நீங்கள் அடிக்கடி போயிட்டு வாருங்க தனியாக. எங்கே? இந்த கோயிலுக்கு. அந்த எங்கட வேலூர் போகிறது நடந்து இப்போ மெட்டபடி இல்லை இல்லை இவரும் என்ன தனியாக இப்போ தான் பாரார். அடிக்கடி முந்தி போகிறவர் ஏலா கட்டத்தில் இருந்துட்டேன். ஏன்னா வந்த எழுப்பல்லோ ஏதோ சத்தமில்ல அங்கே எழும்புவோம்.